கல்வி இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக திகழ்வது யாதெனில் அது கல்வியே ஆகும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி மிக அவசியமானதாகும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்கின்றது ஆத்திச்சூடி. அதாவது இளமையில் கல்வியை நன்றாக கற்கும் போது அக்கல்வியானது நம்மை உரிய இடத்திற்கு இட்டுச் செல்லும். கல்வி என்பது மனிதனின் அறிவாற்றல், திறன்கள், நட்பண்புகள் மற்றும் ஒழுக்கங்களை வளர்த்து ஒரு மனிதனை முழுமையான ஆளுமையாக மாற்றக்கூடிய சக்தியாகும். ஆரோக்கியமான, ஒழுக்கமான மற்றும் அறிவு சார்ந்த இளைய தலைமுறையை உருவாக்குவதன் மூலம் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை கல்வி வடிவமைக்கிறது. சிறந்த வேலைவாய்ப்புகளை, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு கல்வியும் ஒரு அங்கம் வகிக்கிறது. கல்லுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள். மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அறியாமையை தோண்டி எடுத்துவிட்டு அறிவால் நிரப்புவதே கல்வி என்பர். கல்வி என்பதே தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதர்களின் உள்ளார்ந்த தகுதிகளை வெளிக்கொண்டு வருதலாகும். கல்வியாளர்கள் கூற்றின்படி இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி முக்கிய பங்களிப்பு வகிக்கிறது. திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை தனது குறளில் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரன்று புண்ணுடையவர் கல்லாதவர் எடுத்துரைக்கிறார். அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண் உடையவர்களாக கருதப்படுவார்கள். கல்வி கற்காதவர்கள் 2 கண்கள் இருந்தும் கண் இல்லாதவராகவே கருதப்படுவார்கள். மன்னரும் மாசறக் கற்றோரும் சீர்தூக்கின் மண்ணிற் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவார். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிருக்கும். ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படி கல்வியின் சிறப்பை மூதுரை விளக்குகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் மற்றவர்களிடம் இருக்கும் பணம், பொருள், செல்வம் காலத்தால் அழியக்கூடியவை என்றும் கல்வி செல்வம் மட்டுமே காலத்தால் அழியாது என்றும் கூறுகிறார். மற்ற அனைத்து செல்வங்களும் கள்வர்களால் திருடு போகக்கூடியது. ஆனால் கல்வி செல்வத்தை மட்டுமே யாராலும் திருட முடியாது. கற்க கசடக் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக. ஒருவன் தான் கற்ற கல்வியை படித்தால் மட்டும் போதாது, அக்கல்வி சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கல்வி கற்பதில் இருந்து விலகிச் செல்வது அரிதாகவே காணப்படுகிறது. மனிதனாக பிறப்பது அரிது. அரிதான அப்பிறப்பினை பெற்றுவிட்டால் கல்வி செல்வத்தை பெற்றுக்கொள்வது சிறப்பு. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் கூறுகின்றார். அதாவது எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதையே அவர் வலியுறுத்துகின்றார். இதன் மூலம் ஆதிகாலம் தொட்டே கல்வியின் முக்கியத்துவம் வெளிப்படுவதையும் நாம் அறியலாம். நாட்டின் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி மிக மிக முக்கியமானதாகும். இளமையில் கல்வி கற்கும் போது கல்வியானது நம்மை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். உயர்ந்த பதவிகளையும் பெற்றுத்தரும். இதன் மூலம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வாழ்க்கை தரத்தை உயர்வடையச் செய்யலாம். கல்வி கற்பதன் மூலம் எல்லா வளங்களும் கிடைக்கும். கல்வி கற்காமல் இருப்பவர்கள் பிறக்காமல் இருக்கலாம் என்கிறார் பிளாட்டோ. உலகத்தை நல்ல வழியில் மாற்றும் சக்தி கல்விக்கே உள்ளது. கல்வியால் பல்வேறுபட்ட நபர்கள் உயர்வடைந்துள்ளனர். அப்துல் கலாம், அம்பேத்கர், சுந்தர் பிச்சை, கல்பனா சவுலா போன்ற பலர் கல்வியால் உயர்வு அடைந்தவர்களாவார். இவர்கள் அனைவரும் எமக்கு ஓர் முன்னுதாரணமானவர்கள். இவர்கள் சிறு வயதிலிருந்தே கல்வி மேல் கொண்ட ஆர்வம்தான் இவர்களை உலகம் கொண்டாடும் மனிதர்களாக ஆக்கியுள்ளது. உலகின் விலை மதிப்பற்ற அழியா செல்வமான கல்வியினை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். நாம் பெற்ற கல்வியை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகல் நன்று. கல்வியினை பெறுவதே நம் அனைவரினதும் உரிமையாகும். விலை மதிப்பற்ற கல்வி செல்வத்தை அடைந்து நம் வாழ்விலும் வெற்றி பெறுவோம். ஒவ்வொரு மனிதனும் தரமான கல்வியை பெறுவதன் மூலம் தன்னையும் தன் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும்.
கல்வியின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து கற்பதே சிறந்தது.